என்னத்தை பண்ணுறது, வாழ்க்கையே போராட்டமாக ஆச்சு. என்ன பண்ண போகிறோமோ தெரில. ஒவ்வொரு நாளும் இப்படியே போய்கிட்டு இருந்தால் என்னத்தை பண்ணுறதுன்னு தெரில. அன்னாலும் இங்கே தான் வந்துட்டு போகிறோம், இவர்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறோம். நம்ம வாழ்க்கையே இப்படி தான் இவர் மூலியமாக தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளை விடிஞ்சி என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. தீபாவளியும் வந்துருச்சு, அது வேறு செலவு. பிள்ளைக்கு வேறு புதிய உடுப்புலாம் எடுத்து கொடுக்கணும், சட்டெல்லாம் பார்க்கணும். பலகாரமும் செய்யலை, வீட்டில் எதுவும் வாங்கி போடலை. சரி பிறக்குமான்னு பார்ப்போம். வீடு தான்ப்பா வந்துட்டு போகிறேன்ப்பா. வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது. என்னத்தான் வாழ போகிறோன்னு தெரில. ரொம்ப நேரமாச்சு, வேலை முடிஞ்சு வரோம். மோட்ரு பழுதுவாக போச்சு, மோட்ரு வேறு பிரச்சனையாக போச்சு. அதே செஞ்சுட்டு வரைக்கும் மணி ஆச்சு. இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசு வருமானமும் அதிலே போயிடுச்சு. என்னத்தான் பண்ண போகிறோன்னு தெரியல. வீட்டுக்கு தான் போகணும். எங்கள் மணி பிள்ளை வேறு என்ன பண்ணி சாப்பிட்டுச்சா சாப்பிடலன்னு கூட தெரியல. வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது. என்னத்தான் பண்ண போகிறோன்னு தெரியல. வீட்டுக்கு தான் போகணும். போயிட்டு பார்ப்போம், பிள்ளை சாப்பிட்டுச்சா சாப்பிடலான்னு பார்ப்போம். நீங்கள் எப்படி இருக்கீங்க ரமேஷ்? நல்லா இருக்கேன். சீக்கிரம் சிறப்பாக கடவுள் பண்ணது நல்லா இருக்கேன். ஏதோ ஆண்டவன் வந்து ஒன்று பார்க்கணும் போல் தோணிருக்கு. அதான் ஒன்றை பார்த்துருக்கணும் என்னன்னு தெரில. ஆனால் ரமேஷ், தீபாவளி வருது, நம்மளுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. தீபாவளி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு வருமானம் இல்லை. அதேமாரி வியாபாரம் தான் பரவாயில்ல, தொழில் செய்ய முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. வருமானம் குறைவாக இருக்குது. அதான் ரமேஷ், பிள்ளைக்கு உடுப்பாகணும், பலகாரம் செய்யணும். அது தீபாவளி ஒரு கையில் கூட ஓட்டாங்க. எதுவும் கிடைக்குமா ரமேஷ் உங்கள்கிட்ட உதவி? அடுத்த வாட்டி இது கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு ஓட்டமோன்னு ஒன்றும் இல்லை. வச்சுக்கங்க என்னதுனா வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு போங்க. வச்சுட்டு போங்க. பிள்ளைக்கு போய்ட்டு சாப்பாடு வச்சு செஞ்சு கொடுங்க.
தீபாவளி வாழ்த்துக்கள். என்ன இருந்தாலும் சிறப்பாக கொண்டாடி வாங்கினே. கவலைப்படாதீங்க, எப்பவுமே சாமி கூட தான் இருக்கும். சரியானே, பார்த்து போயிட்டு வாங்கினேன். சரி. ஓகே, தீபாவளியும் வந்துருச்சு. இன்னும் பிள்ளைங்களுக்கு எந்த உடுப்பும் வாங்கலை. பிள்ளைக்கு அதே பழைய உடுப்பாக தான் கொடுக்கணும். இந்த வருஷமும் என்ன தீபாவளியோ, ஆண்டவன் நம்மளை ஏன் அப்படி சோதிக்கிறாரோ தெரில. கஷ்டத்துலேயும் கஷ்டமாக இருக்குது இன்னும் வாழ்க்கையே. வணக்கம் அண்ணா. அண்ணா, தீபாவளி வந்துருச்சு. பிள்ளைக்கு சட்டை துணி வாங்கணும். கொஞ்சம் காசு தேவைப்படுதுண்ணே. ஆமாண்ணே. அப்படியாண்ணே. என்ன இது இப்படி ஆயிடுச்சு? அவரை நம்பியிருந்தோம், அவர் இப்படி பண்ணிட்டாரு. பிள்ளைக்கு சட்டை துணி வாங்கணும், கையில் கூட காசு இல்லை. ஆண்டவன் தான் ஏதோ வழி காட்டணும். தோப்பா ஆண்டவா, ஏதோ வழி காட்டணும். அங்கிள், நான் எல்லாத்துக்கும் முடிஞ்ச உதவி செய்கிறேன் தீபாவளி அன்னைக்கு. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. என்னால முடிஞ்ச உதவிக்கு எல்லாத்துக்கும் நான் செய்யறேன். பார்த்து இருங்க, தீபாவளி எப்போதுமே சந்தோஷமா கொண்டாடுறேன். சரியா? ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, நான் கடவுளா இல்ல, நான் போத சாதனை பண்ணுறேன். சந்தோஷம். சரி, ஆண்டவன் தான் நான் நன்றி பண்ணுறேன். ஓகே. ஆண்டவனே ரொம்ப நன்றிப்பா. இருக்கிறவங்க இல்லாதவங்கள்ட்ட கொடுத்து தீபத்தை ஒளியேற்றுவோம். அனைவருக்கும் எங்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.